ஹாய் ராஜு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒரு விஷயம், நான் ஊருக்கு போகிறேன். போயிட்டு அடுத்த வருஷம் தான் வருவேன். உங்களெல்லாம் பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. ஐயோ! பெருசு. என்னமோ அடுத்த வருஷம் வர்றதுக்கு இன்னும் 600 நாள் இருக்க மாரி சொல்லிட்டு இருக்க. இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. என்ன பில்டப்லாம் பெருசா இருக்கு. என்ன பிளான் தெரியலையே? சும்மா காமெடிக்கு சொன்னப்பா. இது கூட உனக்கு புரியலையே? ஐயோ! எத்தனை வருஷத்துக்குயா இதே காமெடிய சொல்லிட்டு இருப்பீங்க? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு சொல்லுங்கய்யா. அப்பதான் உலகம் டெவலப் ஆகும். ஓ! இதே தொல்லை. நியூ இயர் வந்தாலே இதே தொல்லை தான். எல்லா வருஷமும் இதே காமெடிய சொல்லி கொல்றீங்க. சரி சரி, கோச்சிக்காதப்பா. சரி, இந்த நியூ இயர்க்கு நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? ஏதாவது உறுதிமொழி எடுக்க போறியா? ஏதாவது கெட்ட பழக்கத்தை விட போகிறேன், புதுசாக ஏதாவது ஆரம்பிக்க போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இருந்தால் சொல்ல கேட்போம். அதெல்லாம் ஒரு உறுதிமொழியும் எடுக்கிறதா இல்ல. வேணா இந்த உறுதிமொழி எடுக்கலான்னு இருக்கேன். இனிமே எந்த நீங்களுக்கும் யார பேச்ச கேட்டுக்கிட்டும் எந்த உறுதிமொழியும் எடுக்கிறதில்ல அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கேன். எல்லாருமே உறுதிமொழி நியூ இயர்க்கு மட்டும் தான் எடுப்பாங்க. அதுக்கடுத்து 2 நாள்ல எல்லாமே மறந்து போயிடும். அப்புறம் எப்போதும் போல தானே இருப்போம். அதுக்கு ஏன் உறுதிமொழி உறுதிமொழின்னு எடுத்துக்கிட்டு? அதுக்காக தான் சொல்றேன். உறுதிமொழி எடுக்கிறதுல வேஸ்ட்டுப்பா. சும்மா பீத்திட்டு திரியிறாங்க. அடப்பாப்பா, உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. கேட்ட என் புத்திய. என்ன இழிவு அதிகமா இருக்கு? என்ன தேடுறீங்க? நான் ஷூ தான் போட்டிருக்கேன். செருப்பு வேணும்னா சொல்லுங்க. போய் கடையில வாங்கியாவது தரேன்.